வணக்கம். நம்ம இப்போது 10வது வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். பின் வருவனவற்றிற்கு a கிராஸ் b, a கிராஸ் a மற்றும் b கிராஸ் ஏயை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கு 3 உறுப்புகள் கொண்ட ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. பிக்கு 2 உறுப்புகள் கொண்ட ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. இதில் 3 சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது பார்க்குறோம். ஏ கிராஸ் பினா கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னால் ஒன்றும் கிடையாது. ஏயில் உள்ள உறுப்புகளை பியில் உள்ள உறுப்புகளோட நம்ம வரிசை ஜோடிகளை கணக்கில் எழுதுகிறோம். அதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல்ங்கிறோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் ஏ எடுத்துக்கிறோம். ஏயில் என்ன இருக்குது? 2 -2 3 இருக்குது. இப்போ பி என்ன கொடுத்துருக்காங்க? 1 -4. ஃபஸ்ட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா ஒன்றும் கிடையாது. ஏயில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பியில் ஏவோட என்ன செய்கிறோம்? ஒரு வரிசை ஜோடி கணத்தில் எழுதுகிறோம். 2 1 அடுத்து 2 -4. ஃபஸ்ட்டு உறுப்பை வச்சு பியில் உள்ள உறுப்புகளை முடிச்சிட்டோம். அடுத்து ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? -2 1 -2 4. அடுத்து மூணாவது உறுப்பு என்ன இருக்குது? 3 3 1 3 -4. இதான் ஏ கிராஸ் பி. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா ஏயாலேயே என்ன செய்கிறோம்? நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஏ என்னது? ஃபஸ்ட்டு 2. அடுத்த ஏழை என்ன இருக்குது? 2 -2 2 3. அடுத்து ரெண்டாவது உறுப்பு வச்சு செய்யும்போது -2 2 -2 -2 3. அடுத்து மூணாவது உறுப்பு 3 2 3 -2 3, 3. இது ஏ கிராஸ் ஏ. மற்றும் பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏனா ஃபஸ்ட்டு பி எழுதணும், அதுக்கப்புறம் ஏ எழுதணும். பியில் ஃபஸ்ட்டு உறுப்பு என்ன இருக்குது? 1 1 2 1 -2 1 3. அடுத்து ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? -4 2 -4 -2 -4 3. புரியுதாம்மா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் வச்சு ஃபஸ்ட்டு செய்யணும். ஃபஸ்ட்டு இதில் ஏ கிராஸ் பி கேட்டிருக்காங்க. அப்போனா ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் உள்ள உறுப்புகளோட தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறதான் அர்த்தம். இதை கார்ட்டீசியன் பெருக்கல்னு சொல்கிறாங்க. அடுத்து ஏ கிராஸ் ஏனா என்ன அர்த்தம்? ஏவும் ஏயும் நம்ம கார்ட்டீசியன் பெருக்கலில் போடுறோம். அடுத்து பியும் பி கிராஸ் ஏனா பியை ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் ஏயை எழுதுகிறோம். இப்போ செகண்ட் சப்டியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். செகண்ட் சப்டியூஷனில் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பிக்யூ. ஏவும் பியும் பிக்யூ அப்படிங்கிற 2 உறுப்புகளை கொண்டிருக்கு. ரெண்டுமே சமம்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எளிமையான கணக்கு. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். பி 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 கியூ. அடுத்து கியூபி QQ. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா அதுவும் இதே தான். ஏவும் செய்யும்போது என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்காக அதுதான் நம்மளுக்கு வரும். என்ன வரும்? பிபி. ரொம்ப எளிமையாக இருக்குல்லம்மா. ஏன்னா ரெண்டுமே சமம்னு கொடுத்துட்டாங்க. சமம்னு கொடுக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 3 தடவை நீ என்ன எழுதினியோ அதை அப்படி எழுதிடு. ஈஸியாக 2 மார்க்கு கிடச்சிரும் உனக்கு. பிபி பிக்யூ கியூபி கியூக்யூ. ரொம்ப எளிமையாக இருக்குல்ல? இதில் தேர்ட் சப்டியூஷன். இந்த தேர்டு இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? பையின்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க? ஏஸ் ஈக்குவல் டு 2 உறுப்புகள் கொண்ட ஒரு கணம் கொடுத்துருக்காங்க. பி வெற்றுக்கணம், ஒன்றுமே கிடையாது, நல் செட், அது எதுவுமே கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. எந்த உறுப்புகளோடையும் அந்த வெற்றுக்கணத்தை பெருக்கும்போது என்ன வரும்? வெற்றுக்கணம் தான் வரும். அடுத்து ஏ கிராஸ் ஏ. ஏயை ஏயாலேயே பெருக்கிறோம்.
இப்போ வந்து நம்மளுக்கு எம் 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 என் என் எம் என் என். அடுத்து ரெண்டாவது என்னது பி கிராஸ் ஏ. பி வந்து என்ன நல் செட்டு, ஏ வந்து தான் உறுப்பு. அப்போனா இது வந்து என்னது நல் செட்டு தான் கிடைக்கும். புரியுதம்மா? ரொம்ப எளிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரிஞ்சிடும்.